சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் தாய்க்கும் என் சிரம்தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி நேரடியாக இன்றைய பதிவுக்குள் பயணிக்கின்றோம். அதாவது நம்ம எல்லாருக்கும் இப்போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம கட்புலனம் மூலமாகவோ அல்லது தொலைவரி மூலமாகவோ அல்லது முகநூல் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு தகவல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா பேச்சு வகைகள் அப்படிங்கிறது. இதை சொல்கிறத தொல்காப்பியரின் பேச்சு வகைகள்னு சொல்கிறாங்க. ஆனால் தொல்காப்பியர் காலத்தில் இத்தனையும் சொல்லப்படலை, அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அவருடைய சொல்லதிகாரத்தில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு சிலதுக்கு தான் நமக்கு சூத்திரங்கள் இருக்கின்றதை ஒழிய எல்லாத்துக்கும் இல்லை. ஆனால் அவர் காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 14 விதமான சொற்றொடர்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத நாம் கேள்விப்படுகின்றோம். எதுவாக இருந்தாலும் இதை முதல்ல தொகுக்கணும்னு ஒருத்தர் நினச்சி அதை தொகுத்து அதை எல்லாருக்கும் பகிர்ந்தார் இல்லையா, அது யாருன்னு தெரியாது. ஆனால் உங்களை திசை நோக்கி நான் நன்றிகளை கூறி வணக்கங்களை செலுத்த விருப்பப்படுகின்றேன். ஏன் அப்படின்னா உங்கள் பதிவுக்கு மேலே தான் இந்த பதிவை எடுத்திருக்கின்றோம். அதை படிச்சுட்டே வரும்போது, தொலைவரியில் வந்ததை படிச்சுட்டே வரும்போது, இது நம்ம நம்பி ஆரூரருடைய 7ஆம் திருமுறையில் இருக்கான்னு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்பி ஆரூரர் கொடுக்க, திருப்பாட்டில் இது எங்கேயெல்லாம் இந்த சொல்லாடல் கையாளப்படுகின்றது என்று பார்க்க எத்தனித்த போதுதான் இந்த பதிவு நமக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. ஆக உங்களது அந்த முதல் கட்ட படி, அந்த பணிதான் இந்த பதிவுக்கு ஒரு ஆணி வேராக இருந்தது என்று சொல்ல வேண்டும். அதனால் உங்களுக்கு நன்றி சொல்லி நேரடியாக இந்த பதிவுக்குள் செல்கின்றேன். அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா பேசு என்று சொல்லப்படுவது. பேசுதல்னா நமக்கு தெரியும், சாதாரணமாக சொல்லுவது அப்படிங்கிறது, பேசிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேசு என்பதை நம்பி ஆரூரர் திரு அஞ்சைக்களம் பதிகத்தில் வச்சு பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கலாம். அதாவது தட்டெனும் தொண்டர்காள் தடுமாற்றத்தை ஒட்டெனும் மாநிலத்துயிர் கோரலை சிட்டனும் திரிபுரம் சுட்ட தேவர்கள் தேவனை வெட்டன பேசன்மின் தொண்டர்காள் எம்பிரானையே என்று அந்த பேசு என்பதை மிக அழகாக வைத்து உரை செய்திருப்பதை அந்த இடத்துல வச்சு சொல்லாடல் பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தது பகர் என்ற சொல். இந்த பகருதல் அப்படின்னா ஸ்பீக்கிங் வித் டேட்டா அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த குறிப்பில் ஸ்டாட்டிஸ்டிக்கலாட்டு நாம் ஒரு விஷயத்தை அணுகும் போது அதைத்தான் பகர்தல் அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது ஒரு புதிய விதமான ஒரு ப்ராசஸோ ஏதோ ஒன்று அவங்க பயன்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க, வேறு எந்தெந்த நிறுவனங்கள் இதை பயன்படுத்தி இருக்குன்னு எங்களுக்கு டேட்டா கொடுங்க, அவங்க இதை எப்படி பண்ணியிருக்கிறாங்க, என்ன சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்போம். நாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு குளிர்சாதன பெட்டி வாங்கணும்னாலும் சரி, அல்லது ஒரு தொலைக்காட்சி பெட்டி வாங்கணும்னாலும் சரி, நாம் உடனே என்ன பண்ணுறோம், கூகுளில் போய் பார்க்குறோம் எது நல்லா இருக்குது அப்படின்னுட்டு. அது எல்லாமே ஆதாரத்தோடு நாம் பார்ப்பது பேசுவது என்று பொருள். அதை தான் இந்த இடத்துல பகர் என்ற சொல் மூலமாக பார்க்கின்றோம். இதில் பாருங்க, திரு நின்றியூர் பதிகத்தில் காது பொத்தரை கிண்ணரர் உழுவை கடிக்கும் பன்னகம் பிடிப்பரும் சீயம் கோதில் மாதவர் குழுவுடன் கேட்ப கோல ஆல் நிழல் கீழ் அறம் பகர என்று மிக அழகான ஒரு சொல்லை வைக்கின்றார். பகர்கின்றாரா நம்ம பெருமான். எங்கே இருந்து அப்படின்னா ஆலமர் செல்வராக தென்முக பரமனாக இருந்து அறங்கள் பகர்கின்றார். அது என்னங்க அறங்கள் அப்படின்னா, இங்கே அதை வேதம் என்று எடுப்பது எந்த அளவில் சரிப்பட்டு வரும்னு தெரில. ஏன்னா நம்பி ஆரூரரே மிக அழகாக அறம் பகர என்று சொல்கின்றார். இன்னும் ஒரு இடத்துலையும் நம்ம காழிப்பிள்ளையார் அறம்பொருள் இன்பம் வீடு அருளை செய்தான் ஆலமர் செல்வன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை இந்த இடத்துல நினைவுக்கு கொண்டு வரணும். நாம் அந்த இதுக்குள்ளே நாம் இப்போ போகலை, நம்ம தமிழ்லேயே நிற்கலாம். அறம் என்று சொல்லப்படுகின்ற அறம் பொருள் இன்பம் வீடு என்பதை
கூறு கூறாக ஆக்கி அதே நேரத்தில் இது இப்படித்தான் என்று மேற்படி விஷயங்களோடு, அதாவது டேட்டா என்று சொல்கின்றோம் இல்லையா, அதை வைத்து நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள், பெருமான் அருளி செய்கின்றார் அப்படின்னு நம்பி ஆரூரர் இங்கே சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆக அறம் பகர்கின்றார். எங்கே வைத்து அப்படின்னா ஆலமர் செல்வராக, இன்னைக்கு தட்சிணாமூர்த்தி என்று சொல்கின்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கருணை வடிவமாக குருமூர்த்தமாக இருந்து நமக்கு அறம்பொருள் இன்பம் வீடு என்பதை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 4 வேதங்கள்னு எடுத்தாலும் தவறு கிடையாது. ஏன்னா அதுவும் நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் பிரித்து சொல்கிற ஒரு விஷயம்தான். அதனால் இந்த இடத்துல பகர்தல் என்பதை பார்க்கின்றோம். அடுத்தது செப்பு, அதாவது பதில் தெரிந்து பதிலோடு பேசுவது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செப்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். இது திருக்காலத்தி பதிகத்தில் பாருங்க. காரூரும் பொழில் சூழ் கணநாதன் எம் காலத்தியுள் ஆரா இன்னமுதை அணி நாவலாரூரன் சொன்ன சீரூர் செந்தமிழ்கள் செப்புவார் வினை ஆயின போய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது செப்ப வேண்டும். எதை செப்ப வேண்டும் அப்படின்னா திருமுறைகளை. ஏன் அப்படின்னா நம்ம வினை போவதற்காக. அப்போ வினை போகுது அப்படிங்கிற பதில் தெரிந்து நாம் சொல்லுகின்றோம் இல்லையா, அந்த ஒரு குறிப்பில் இந்த செப்புதல் என்ற ஒரு சொல்லாடல் வைத்திருப்பதை பார்க்கின்றோம். அடுத்தது கூறு. அந்த சொல்லிலேயே இருக்கு கூறு என்றால் நம்ம அப்படி பிரித்து பேசுவது, கேட்டகரைசேஷன் சொல்கிறோம்ல, ஒன்றும் கிடையாது. நம்ம நம்பி ஆரூரருடைய 39வது திருப்பதிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகையில் தொகையடியார், தனி அடியார் அப்படின்னு கூறு போட்டு வைத்திருக்கின்றோம். அதாவது கேட்டகரைசேஷன் செய்து வைத்திருக்கின்றோம். அப்படி நாம் பேசணுன்னா செக்ஷனாக பேசுகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பேசுவதைத்தான் கூறு என்பது. இதை திரு ஆரூர் பறவையொன் மண்டலியில் மிக அழகாக நமக்கு வைத்து அருள் செய்கின்றார். அதாவது செடியேன் நான் செய்வினை நல்லன செய்யாத கடியேன் நான் கண்டதே காமுறும் கொடியேன் நான் கூறுமாறு உன் பணி கூறாத என்று சொல்கின்றார். இதில் பார்த்தீங்கன்னா எதை கூறுகின்றார் நம்பி ஆரூரர் அப்படின்னா, எதை கூற வேண்டும் அப்படின்னா, அவர் எதை கூற எத்தனிக்கின்றார் அப்படின்னா, சைவத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த 4 பாதங்கள், அதைத்தான் நாம் இங்கே கூறா பார்க்குறோம். அதாவது சரியை என்பது ஒரு கூறு, கிரியை என்பது ஒரு கூறு, யோகம் என்பது ஒன்று, ஞானம் என்பது ஒன்றாக கூறு போட்டு நமக்கு நம்பி ஆரூரர் சொல்கின்றார். அதை பறவையுன் மண்டலி அம்மானுக்கு அடிமையாகிய யான் அதை சொல்கின்றேன். அந்த பாடலுடைய பொருள் நாம் அதை தனித்தனியாக நம்ம சிந்திச்சுக்கலாம். ஆனால் கூறுதல் என்பதை நமக்கு இங்கே பார்க்குறோம். அடுத்தது உரை. இந்த உரை என்பது பொருளோடு பேசுவது. பொருள் இல்லாத ஒரு வார்த்தை தமிழில் இல்லை என்பது தொல்காப்பியம் சொல்கின்றது. பயனில சொல்லாமை என்பது நமக்கு திருவள்ளுவதேவநாயனார் சொல்லுவது. என்னங்க இது 2 முரணாக இருக்கே அப்படின்னா, முரண் கிடையாது. எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குது. பொருள் இல்லாத சொல்லே கிடையாது. இன்றைக்கி நாம் சொல்லலாம் டண்டடக்கரா அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல் தமிழில் இருக்கான்னா கிடையாது. அதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க இழுத்துக்கிட்டது தானே ஒழிய தமிழ்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடையாது. ஆனால் நம்மளுடைய இவர் பார்த்திங்கன்னா, நம்ம திருப்புகழில் பார்த்திங்கன்னா தா மட்டுமே வச்சு சொல்கிற பாடல்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி யாமாமா நீ யாமாமா அந்த பதிகத்தை எடுத்து பார்த்தாலும் ஆனால் அது எல்லாத்துக்கும் பொருள் இருக்குது. இப்போ பொருள் இருந்தாலும் சிலர் புரண் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதுதான் பயனில சொல்லாமை என்று நமக்கு திருவள்ளுவதேவநாயனார் சொல்கிறது. ஆனால் எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்குது என்பது தான் நமக்கு தமிழில் பார்க்கக்கூடிய அழகும் எழிலும். இதை ஏன் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா நைஃப் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கா, அதில் கே சைலண்ட்டுன்னு வாங்க. நோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த கே சைலண்ட்டு, அதில் KNOW அப்படின்னு சொல்கிறதுல. அதே மாதிரி போர்தோ அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு சொல் இருக்குது, அதுக்கு நிறைய எழுத்துக்கள் சேர்ந்தது தான் அந்த போர்தோ அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் புலவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை செய்யணும் அப்படின்னு சொன்னப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் அவர்களுக்கு சன்மானம் கொடுக்கப்பட்டதாம். அதனால தான் அவர்கள் நிறைய எழுத்துக்களை, ஏன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு சன்மானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவர்கள் எழுத்துக்கள் அதிகமாக சேர்த்துட்டு அப்புறம் அதை சைலண்ட்டுன்னு சொன்னதாக செவிவழி செய்தி நாம் இன்றும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா கியூ அப்படிங்கிறது வந்து வெறும்னு சொல்லும்போது கியூன்னு சொல்லிடுறோம், ஆனால் எழுதும்போது QUE அப்படின்லாம் எழுதுகிறோம். இது எல்லாமே சைலண்ட்டுன்னு சொல்லிடுறோம். அப்படி தமிழில் இருக்கான்னா கிடையாது. அதை தான் இங்கே சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் பொருள் பொதிந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் உரை என்று சொல்லப்படுவது. அதனால தான் பொருள் சொல்லுவதைத்தான் உரை நடை என்கின்றோம். உரை சொல்லுவது அப்படிங்கிறோம், உரை ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம். திருவெண்ணைநல்லூர் பதிகத்தில் பார்த்தீங்கன்னா, முடியேன் இனி பிறவேன் பெறின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிகொள்னி என்று சொல்கின்றார். அதாவது பெருமானை நோக்கி நான் சொல்கின்ற எல்லாமே பொருள் பொதிந்தது. ஏன் இதை முக்கியமாக அவர் சொல்கிறாரு இந்த இடத்துல அப்படின்னா, பின்னாடி திட்ட போகிறாரு. நம்பி ஆரூரர் பெருமானை திட்ட போகிறாரு, நல்லா இரியா அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதுவும் பொருள் பொதிந்தது அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்பி ஆரூரர் மட்டும் திட்டாருன்னு சொல்லிட்டு நாம் அவரை ஏளனமாக பேச முடியாது. நாம் ஒவ்வொருவரும் அந்த பதிகத்தை படிக்கிறோம் இல்லையா, அப்போ படிக்கும்போது நாம் பெருமானை நிந்தனை செய்தோன்ற அந்த பாவம் வராது. ஆனால் அதனால் உங்களுக்கு கிடைத்த பலன் அதிகமாக இருக்கும் என்பதை நமக்கு ஆற்றுப்படுத்தும் விதமாக இந்த சொல்லை வைத்திருப்பதை பார்க்கின்றோம் இந்த சொல்லாடல். அடுத்தது நவிலுதல். நவிலுதல் அப்படின்னா ஒரு சந்தத்தோடு பேசுவது. அதாவது இப்போ ஒரு சினிமாவில் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தோம், ஒரு கோர்ட்டு சீனில் இருக்கும். அந்த சட்டமன்றத்தில் வந்து ஒரு சட்டமன்றம் இல்லை, ஒரு கோர்ட்டு சீன் இருக்கும். அதில் வந்து ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுவார், அந்த ஷன் 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 அப்படின்னு முடிகிற மாதிரி ஒரு டயலாக் வந்து வச்சுருப்பாங்க. ஆக்ஷன், இன்ஸ்பிரேஷன், ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்திருக்கும். இதுதான் வந்து நவிலுதல் என்று சொல்லப்படுது. ஒரு சரியான சந்தத்தில் வருவதைத்தான் சொல்லுவது. அதாவது இது புனவாயில் பதிகம் முழுவதுமே அழகான ஒரு சந்தத்தில் அமைஞ்ச பதிகம். அதனால அந்த ஒரு பாடல்லையே அதை வைக்கிறார் பாருங்க. தொக்காய மனம் என்னோட சூழறு வைகளும் நக்கான்னமை ஆளுடையான் நவிலும் இடம் என்று சொல்கின்றார். அதாவது நவிலுதல் அப்படிங்கிற அந்த சொல்லுடைய சொல்லாடலை வந்து நமக்கு இந்த இடத்துல வச்சு அருள் செய்வதை பார்க்கின்றோம். அடுத்தது பாருங்க, இயம்புதல். அதாவது ஒரு இசை நயத்தோடு சொல்லுவதைத்தான் இயம்புதல் அப்படின்ற ஒரு சொல்ல பார்க்குறோம். அதாவது இசை நயம் அதில் இருக்கணும், சந்தம் மட்டும் கிடையாது, இசையோடு சேர்ந்து நாம் பாடுறது தான், பேசுவது தான். நாகைக்காரோணம் பதிகத்தில் பார்த்தீங்கன்னா, மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மதே ஆட்சி மலையறையன் பொற்பாவை சிறுவனையும் தேரேன் எண்ணிலி உன் பெருவயிரன் கணபதியொன்றறியான் எம்பெருமான் இது தகவோ இயம்பி அருள் செய்வீர் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தத்தோடையே சொல்லியிருப்பதை பார்க்குறோம். இது வந்து நமக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சில சித்தாந்த ஆசிரியர்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க பேசுகிறதும் அவங்க அந்த பாடலை எந்த பாடலை சொல்கிறாங்கங்கிறதுக்கும் நமக்கு தெளிவாக காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு இசை நயத்தோடு அதை வாசிப்பாங்க. அது இசையெல்லாம் அதில் போட முடியாது, ஆனால் அவங்க பேசும்போது ஒரு இசையோடு அதை படித்து காமிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இது பாட்டுப்பா, இதுக்கப்புறம் நான் பேச போகிறேன்ப்பா அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக இதை செய்வதை கையாள்வதை பார்க்கின்றோம். இதை தான் இயம்புதல் அப்படிங்கிற சொல்ல பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பறை. அந்த காலத்திலெல்லாம் பறை அறைந்து சொல்லுவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது மன்னர்கள் வந்து இப்போ உள்ள காலத்துக்காட்ட மாதிரி டிவி, நியூஸ் பேப்பரு, ரேடியோலாம் இல்லை இல்லையா. அப்போது ஒரு மன்னன் வந்து ஒரு விஷயத்தை பொதுமக்களிடம் சொல்லணும் அப்படின்னா, இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் அந்த சினிமாலாம், பழைய சினிமாலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த குறிப்பை அப்படியே இதில் வைக்கிறார். அதுதான் பறை. எல்லோருக்கும் அறிவிப்பு செய்வது போல சொல்வது. இதில் பாருங்கள், திரு அரிசில்கரைப்புத்தூரில் 2 இடங்களில் வேறு பொருளில் இந்த பறை என்பதை வைத்து அருள் செய்திருப்பார் நமக்கு நம்பி ஆரூரர். பறை கண்ணெடும் பேய்கணம் பாடல் செய்ய குரல் பாரிடங்கள் பறைதாம் முழக்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது அந்த கொட்டு முழக்கி கொண்டே இருக்கின்றதாம் நம்ம பேய் கணங்கள் அப்படின்னு சொல்லி திரு அரிசில்கரைப்புத்தூரில் இந்த சொல்லாடல் வருவதை பார்க்கின்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம நன்றாக தெரிந்த ஒன்று சாற்றுதல். அதாவது இது இப்படி தான் அப்படின்னு ஒரு உறுதிப்பாட்டோடு சொல்லுவது, உறுதியாக சொல்லுவது அப்படின்னா அதை சாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்புகலூர் பதிகத்தில் மிக அழகாக இந்த சொல்லாடல் இருக்கும். நோயனை தடந்தோழனை என்று நொய்ய மாந்தரை விழும்பிய தாயன்றோ புலவோர்க்கெல்லாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை அப்படின்வார்.
நீ எவ்வளவு தான் வேணாலும் அடித்து கற்பூரமே அடித்து சத்தியம் பண்ணுப்பா, இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு கஞ்சனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவதற்காக இந்த பதிகம் முழுவதுமே அப்படி தானே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீ கற்பூரம் அடித்து வேணாலும் சத்தியம் பண்ண, அவ்வளோ உறுதியோடு சொல்ல, ஆனால் செய்ய மாட்டான். இதை சொல்ல வர்ற இடத்துல தான் இந்த சாற்றுதல் அப்படிங்கிற சொல்லை வைத்து பயன்படுத்தி இருக்கின்றாரு. அதே மாதிரி ஓதுதல் என்ற ஒரு சொல் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருமுறை ஓதுவார்கள் அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம். ஏன்னா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதுனால வேதத்தையும் ஓதிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆக வேதம் ஓதுதல், திருமுறை ஓதுதல் என்று திரும்ப 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 சொல்கிற ஒரு விஷயத்தை தான் ஓதுதல் அப்படிங்கிறது. அந்த அர்த்தத்தில் நம்பி ஆரூரர் திருவேள்விகுடியும் திருத்துருத்தியும் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்தில் பாருங்க, இந்திரனுக்கும் இராவணனுக்கும் அருள் புரிந்தார், மந்திரம் ஓதுவர் மாமறை பாடுவர் என்ற ஒரு குறிப்பை சொல்கின்றார். அதாவது மந்திரம் என்று சொல்லப்படுவதை ஓதுகின்றார் எங்கள் பெருமான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி, அதான் தூமறை பாடும் வாயார் என்று நமக்கு 12ஆம் திருமுறையில் சொல்லி அருள் செய்வதை இந்த இடத்துல நினைவில் கொண்டு வர வேண்டும். ஓதிக்கொண்டு இருக்கின்றார் நம்ம பெருமான் மந்திரத்தை அப்படின்னு சொல்கின்றார். அடுத்தது கழறுதல். கழறிற்றறிவார்னு ஒரு அடியார் நமக்கு ஒரு நாயன்மார் இருந்ததே நம்ம இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது கண்டிப்பாக பேசுவது அப்படின்னு நாம் ஏற்கனவே சொன்னோம்ல, கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு உறுதியோட ஒரு கண்டிப்போட சொல்லுவதைத்தான் கழறுதல் என்று சொல்லுவது. இதை பாருங்க, தையலாருக்கு ஒரு காமனே என்று சால நல அழகுடை ஐயனே, கையுலாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பார் இல்லை. நீ எவ்வளவுதான் வேணாலும் குதிச்சுக்கிட்டு உட்காந்துறேன், கொடுக்க மாட்டான் அப்படின்னு மீண்டும் திருப்புகழூர் பதிகத்தில் அந்த கஞ்சத்தனத்தை எடுத்து சொல்லுவதற்காக பயன்படுகின்ற ஒரு சொல்லாக இதை பார்க்கின்றோம். அடுத்தது விளம்புதல். நம்ம சொல்லுவோம், இப்போ சாப்பிட உட்காந்தாக்க காய்கறி விளம்பு அப்படின்னு சொல்லுவோம். விளம்புதல்னா என்னன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பது. அதாவது ஒரு செய்தியோடு செல்வது. ஒரு செய்தியாக நாம் சொல்லும்போது தான் அதை விளம்புதல் என்று சொல்லப்படுவது. திருக்கடைக்காப்பில் திருக்கோலக்கா பதிகத்தில் நம்ம நம்பி ஆரூரருடைய 62வது திருப்பதிகத்தில் பார்த்தீங்கன்னா, கோடரம் பயில் சடை உடை கரும்பை கோலக்காவுள் எம்மானை மெய்மான பாடரம் குடி அடியவர் விரும்ப பயிலும் நாவல் ஆரூரன் வந்தொண்டன் நாடிரங்கி முன் அறியும் அந்நெறியால் நவின்ற 10 இவை விளம்பிய மாதர் காடரங்கு என நடம் நவின்றான் பால் கதியும் எய்துவர் பதி அவர் கதுவே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்பி ஆரூரராகிய நான் பதிகங்களை உங்களுக்கு பாடிட்டேன். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எப்போது தேவையோ அப்போது இதை படித்து அல்லது தேவைப்படுபவர்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லில் இதை சொல்கிறார். என்ன பொருள்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேலை வேணுமா திருப்பதிகம் இருக்குது, நல்ல மனைவி அமைய வேண்டும், கணவன் அமைய வேண்டுமா திருப்பதிகங்கள் இருக்குது, நல்ல குழந்தை பிறக்க வேண்டும், கரு தங்க வேண்டும், வீடு வாசல் வாங்க வேண்டும், பணம் நிறைய வேண்டும், இப்படி எப்படி ஒரு கேஸில் நிலுவையில் நிற்கிது அதில் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் எதுக்கு எடுத்தாலும் பதிகங்கள் இருக்குது. இன்றைக்கி நாம் அந்த பதிகங்களை படித்து ஒவ்வொரு விதத்தில் நாம் பயன் அடைந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதைத்தான் விளம்புதல் என்று சொல்கின்றார். கை வலிக்குது, கால் வலிக்குது, சரும நோய் வருது, பதிகத்தை எடுத்து வச்சு பாடு. இடது கண் பிரச்சனை, பதிகத்தை பாடு. வலது கண் பிரச்சனை, இந்த பதிகத்தை பாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதைத்தான் ஒரு செய்தியோடு படிப்பது. இந்த கண் வலிக்காக, இடது கண் பார்வை கோளாறு காரணமாக ஆலம்தான் உகந்து படிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அந்த குறிப்பை தான் இங்கே சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப அந்த செய்தியை சொல்லி அந்த செய்திக்கு ஏற்ப பதிகங்களை படிக்க வேண்டும் என்ற குறிப்பில் நமக்கு இந்த விளம்பு என்ற சொல் வருவதை பார்க்கின்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நுவலுதல். இந்த நுவலுதல் அப்படின்னா அறிமுகப்படுத்துவது போல பேசுதல் என்ற ஒரு குறிப்பில் வருது. இதற்கான ஒரு சரியான இடம் நம்பி ஆரூரர் திருப்பதிகங்களில் அடியனுடைய கண்ணுக்கு படலை. அடியனுடைய வினை காரணமாவா என்னன்னு தெரியலை. உங்கள் கண்ணுக்கு ஏதாவது நுவலுதல் என்ற ஒரு சொல்லாடல் நம்பி ஆரூரர் பதிகத்தில் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கீழே பதிவிட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இது தமிழ் உள்ளங்களுக்கு மட்டுமல்ல, அடியனுக்கும் பயன்படும் என்பதனால். ஆனால்
திருநாவுக்கரசு புராணத்தில் நம்ம 12ஆம் திருமுறையில் இந்த நுவலுதல் என்ற சொல் வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதாவது சேக்கிழார் பெருமான் அதை பயன்படுத்தி இருக்கின்றாரு. ஆனால் 7ஆம் திருமுறையில் அடியேன் கண்ணுக்கு படலை. அதே மாதிரி கரை என்று சொல்லப்படுவது, அதாவது காக்கா கரையுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கூப்பிடுவது போல கரைந்து, அதாவது அழைத்து பேசுவது போல, ஏ முருகா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பேசுவதை வந்து கரைதல் என்று சொல்கின்றார்கள். அந்த ஒரு சரியான சொல்லாடலும் நம்பி ஆரூரர் திருப்பாட்டில் அடியேன் கண்களுக்கு படலை. ஆனால் இதுக்கு பதிகமாக எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்மளோட திரு ஐயாறு பதிகத்தை சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து அடிகளோ அப்படின்னு தானே கூப்பிடுறாரு. அது வந்து கரைதலோடைய ஒரு எடுத்துக்காட்டு சான்று. ஆனால் அந்த கரைதல் என்ற சொல்லாடல் நம்மளுக்கு கண்ணில் படலை. இந்த இரண்டும், அதாவது நுவலுதல், கரைதல், இந்த இரண்டிற்கும் ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடணும். இன்னொன்று என்னென்னா, கரை என்பது பார்த்திங்கன்னா இந்த கடல் கரை சொல்லுவோம். அது ஏன் அந்த கடல் கரை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அலை வந்து மோதிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும். அதை கேட்கும்போது ஓ அப்போ பக்கத்தில் இங்கே எங்கேயோ கடல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது நான் கடல் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுவது போல் அந்த அலை ஓசை கேட்டுக்கொண்டு இருக்குன்றதுனால கூட கரை என்றால் பல பொருள் இருக்குது இல்லையா, அதில் ஒரு பொருள் இந்த பொருளில் வருது. ஆக இன்னைக்கு சொன்ன மாதிரி பேச்சு வகைகள் என்ற ஒரு ஒரு கூட்டாக ஒரு சிந்தனைக்கு பெருமான் வந்து இன்று கருணை வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த தலைப்போடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.